அத்தை உங்களுக்காக ஒரு புது ரெசிபி கொண்டு வரேன்ட்டு தானே போனேன். நான் ஸ்வீட்டே சாப்பிட்றது இல்லைன்னு இருக்கிறேன். இல்லை ஆக்சுவலாக யூடியூப்பில் மில்க் அல்வான்னு ஒன்று பார்த்தேன். அதை செய்யலாம்னு சொல்லி ட்ரை பண்ணால் கடைசியில் அது இப்படி ஆயிடுச்சு. கேசரி மாதிரி இருக்குது. அது கேசரி தான் மில்க் அல்வான்னு போட்டிருக்காங்க. அது செஞ்சு பாதி வரைக்கும் தெரியல அது கேசரின்னு எனக்கு. ரவையை போட்டு சர்க்கரை போடுவீங்க, சர்க்கரை போட்டு ரவையை போடுவோம். நான் வேறு ஏதோ புது டிஷ்ஷு நினச்சி நிஜமாக உங்ககிட்ட வேற கேசரியே மாற்றி போட்டு பண்ணியிருக்கிறேன். சத்தியம் மில்க் அல்வான்னு போடவும் நிஜமாலுமே தண்ணிக்கு பதில் பால் ஊற்றிருக்காங்க. பார்க்கும்போது கூட எனக்கு தோணல, செய்யும்போது கூட தோணல. பாதி செஞ்சதுக்கப்புறம் தான் இதை நம்ம எங்கேயோ செஞ்சுருக்கோமே இதுக்கு இதுக்கு ஐயோப்பா. கடைசியில் சக்கரை போட்டிருந்தீங்கன்னா கூட அது கேசரியாக ஒரு சாஃப்டாக இருந்திருக்கும். அதில் அப்படி தாங்க போட்டிருந்தாங்க. சேர்த்து இல்லாத ஒரு ஸ்வீட் தான் இருக்கு. இல்லை நிஜமாக நெய்யில் தான் சர்க்கரை போட்டு அது நெய்யில் சர்க்கரை இதாகி அதுக்கப்புறம் ரவையை பாலில் ஊற வச்சு எல்லாம் ஒட்டுக்காக்க அப்படி தான் போட்டிருந்தாங்க. நானும் அப்படி தான் பண்ணேன். கடைசி பாலை ஊற்றிருக்காங்க அவ்வளோதான். சர்க்கரை பின்னாடி போகிறதுக்கு முன்னாடி போட்டு மில்க் அல்வான்னு பேர் கொடுத்துருக்காங்க. நான் அதை கண்டு நானும் செஞ்சு மில்க் அல்வா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்குன்னு பண்ணிட்டேன். ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல கொடுமையான ஒரு ஸ்வீட்டை பண்ணியிருக்கேன். நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு புது ரெசிபி கொண்டு வரேன். நீங்கள் இது வரைக்கும் சாப்பிடாத ரெசிபி தானே போனேன் நான். சரி பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணு. இப்போ என்ன பண்ணும் அதில்? இதில் ஒன்றும் பண்ண வேண்டாம், அடுப்புலேயே வச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி சர்க்கரை போடு. கெட்டியாக இருக்குது. நாளைக்குன்னா மைசூர் பாரேஞ்சுக்கு ஆயிரும். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா புது ரெசிபி?